சென்னை துறைமுகத்தில் 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் கண்டெய்னர் பெட்டியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் நிர்மலிடம் கேட்கலாம். நிர்மல், வணக்கம். இந்த சிக்கலுக்கு என்ன காரணம்? துறைமுகம் தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை துறைமுகத்தில் 1 மணி நேரத்துக்கு மேலாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் 40 அடி நீளம் கொண்ட கண்டெய்னர் பெட்டியால் பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன்பாக பாதுகாப்புக்காக கண்டெய்னர் பெட்டியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கண்டெய்னர் லாரியில் ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். அதாவது சென்னை துறைமுகத்தில் இன்று காலை கண்டெய்னர் பெட்டகத்தை ராஜேந்திர இயந்திரம் மூலம் தூக்கி கண்டெய்னரில் லாரியில் வைக்க முயன்ற போது விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக 40 அடி நீளம் கொண்ட கண்டெய்னர் பெட்டி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. முறையான அனுபவம் இல்லாத கிரெயின் ஆபரேட்டர்களை துறைமுக நிர்வாகம் பணியில் அமர்த்தியுள்ளதாகவும், இதனால் 2 நாட்களுக்கு முன்பு சென்னை துறைமுகத்தில் 20 அடி நீளம் கொண்ட கண்டெய்னர் பெட்டியை கையாளும் பொழுது பொக்லைன் இயந்திரம் விபத்து ஏற்பட்டது. ஒரு வாரத்தில் இரண்டாவது முறையாக சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் பெட்டியை கையாளும் பொழுது விபத்து ஏற்பட்டுள்ளதால் துறைமுக நிர்வாக அதிகாரிகள் தலையிட்டு முறையாக பயிற்சி அனுபவம் வாய்ந்த ஆபரேட்டர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்று, பெரும் விபத்துகள் ஏற்படும் முன்பு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்களின் கோரிக்கையாக உள்ளது. நன்றி நிர்மல், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.